சங்கரலிங்காய நம. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உண்டுப்பட்டை வட்டம் புலூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் சமர சுத்த சத்திய சன்மார்க்க சங்க அறக்கட்டளை என்னும் மகா சித்தர்பீடத்தின் நிர்வாகி கோவலன் அவர்கள் தொகுத்து ஆற்றி வரும் தெய்வீக சிந்தனை துளிகள் என்ற தொகுப்பின் இன்றைய பதிப்பு. குப்பைகள் கிடக்கும் இடத்தினிலே குந்திய நமக்கு விருப்பம் வராது. குப்பைகள் கிடக்கும் இடத்தினிலே குந்திட நமக்கு விருப்பம் வராது. புலையும் கொலையும் களவும் குப்பை, பொய்யும் புரட்டும் பொறாமையும் குப்பை, ஆசையும் அலைச்சலும் ஆணவமும் குப்பை, வேகமும் கோபமும் காமமும் குப்பை. குப்பைகள் உள்ளத்தில் சேராத வண்ணம் திடம்படுவாருள்ளே நடம் புரிவாரே. குப்பைகள் உள்ளத்தில் சேராத வண்ணம் திடம்படுவாருள்ளே நடம் புரிவாரே. இறைவன் எங்கே இருக்கிறார்? ஒவ்வொரு ஜீவாத்மாக்களுக்குள்ளும் ஆன்மாவாக, உயிராக, பிராணனாக, மூச்சாக, உணர்வாக, உணர்ச்சிகளாக, எண்ணங்களாக, சிந்தனைகளாக, அறிவாக, மனமாகவும் இருப்பது அவர்தான். தெளிவை கொடுக்கக்கூடிய, பெரும் ஆற்றலை கொடுக்கக்கூடிய அறிவாக இருப்பவரும் அவர்தான். இச்சாசக்தி என்று சொல்லக்கூடிய கீழ்த்தரமான, கீழே போகக்கூடிய எண்ணங்களிலே கொண்டு செலுத்தக்கூடிய மனமாக இருப்பதும் அவர்தான். இதை ஆன்மீகத்தில் எப்படி சொல்லுவோம் என்றால், அறிவாக இருப்பது சிவமாகவும், மனமாக இருப்பது சக்தியாகவும், அறிவாக இருப்பது உயிராகவும், மனமாக இருப்பது உடம்பாகவும் சொல்லுவார்கள். இதுதான் 8-2 என்று சொல்லுவார்கள். 8-2 அறியாதீர் என் கையிலே கொடுத்தீர் அப்படி என்று வல்லபெருமான் சொல்லுவார். கணபதிதாசர் சொல்லுவார், 8உடன் 2 இருந்ததோர் எழுத்தை காணார், விட்டதோர் குறியுங்கானார், விதியின் தன் விவரங்கானார், தொட்டதோர் குறியுங்கானார், ஜோதிமை பொருளுங்கானார், கெட்டுமோ நாகநாதர் கிருபைதான் உரைப்பாய் நெஞ்சின்னு சொல்லுவார் கணபதிதாசர். 8 என்பது உடம்பாகவும், 2 என்பது உயிராகவும். தமிழ் எழுத்திலே 2 என்பது ஊனா, 8 என்பது ஆனா, உகரமும் அகரமும். இது அப்படி இந்த உடம்புக்குள், ஒவ்வொரு உடம்புக்குள்ளும் 8ஆகவும் 2ஆகவும் இருப்பதும் அந்த இறைவன் தான். அதுவே இன்னும் என்ன சொல்லுவார்கள், சந்திரகலை 8ஆகவும் சூரியகலை 2ஆகவும் சொல்லுவார்கள். இந்த 8ம் 2ம் ஒன்றாக சேர்ந்து சுழிமுனையிலே நின்றுவிட்டால் அதுதான் யோக நிலை என்றும் ஞான நிலை என்றும் சொல்லுவார்கள். இந்த 2ம் 8ம் சேர்ந்திருக்கக்கூடிய, சந்திரகளையும் சூரியகளையும் சேர்ந்திருக்கக்கூடிய உடம்பினுடைய உணர்வுகளும் உயிரினுடைய உணர்வும் ஒன்றாக இருக்கக்கூடிய, அமரக்கூடியதே யோக நிலை என்று சொல்லுவார்கள். அதுதான் சுழிமுனை என்றும், நல்லாடஸ்தானம் என்றும், கைலாயம் என்றும், வைகுண்டம் என்றும், சிற்றம்பலம் என்றும், சூன்யம் என்றும் இதை மகான்கள் இந்த இடத்திற்கு பேரமைத்திருக்கிறார்கள். மேலும் சொல்லப்போனால், அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய இடமும் அந்த இடம்தான். இதைத்தான் திருமூலர் சொல்லுவார், மலையார் சிரத்திடை வாடீர் அருவி நிலையாரப்பாயும் நெடுநாடியுடே சிலையார் பொதுவில் திருநடமாடும் தொலையாத ஆனந்த ஜோதி கண்டனேன்னு சொல்லுவார். இன்னும் கேட்க போனால், திருவண்ணாமலையில் எரிகிற ஜோதி மட்டும் போய் பார்த்தால்
உண்மை நிலையை உணர்ந்து கொள்ள முடியாது, ஞான நிலையை அறிந்து கொள்ள முடியாது, இறையருளை பெற்றுவிட முடியாது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அண்ணாக்குக்கு மேலே இருக்கிற மலை தான் அண்ணாமலை. வாயை வைத்து சப்பாத சுரக்கக்கூடியதே உண்ணாமுலை. உண்ணாமுலை அது உண்ணாத சப்பாத மலை, தானாக சுரக்கக்கூடிய அமிர்தம். இதைத்தான் உச்சிக்கும் கீழே உண்ணாவுக்கு மேலாக வச்சை விளக்கு எரியுதடி, அச்சுவை விளக்கு அமையாமல் ஆடி கும்மி அடியுங்கடி என்று சொன்னார் கொங்கணர். இந்த உச்சிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அண்ணாக்குக்கு மேலே இருக்கக்கூடியதே அண்ணாமலை, அதுவே சுழிமுனை என்று சொல்லுவார்கள். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அமரக்கூடிய அந்த இறைவனை எப்படி இருந்தால் உணர்ந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம், அவரோடு பேசலாம், நம்மோடு அவர் பேசுவார் என்பது ஒரு சிந்திக்கக்கூடிய விஷயம். மற்ற எந்த விதமான ஒரு ஆடம்பரங்களாலும் அந்த உண்மை நிலையை உணர முடியாது. உள்ளம் பரிசுத்தமானால் நமக்குள்ளே அவர் தேங்காய் இளநியிலே நீர் சுரப்பது போல நமக்கு தெரியாதவே நம்முள்ளே தோன்றுவார் என்பது கருத்து. அந்த ஒரு கருத்தில்தான் நிற்கக்கூடியவர்களே ஆன்மீகவாதி என்று சொல்லுவார்கள். உடம்புக்காக வாழ்வது வேற, ஆன்மாவுக்காக வாழ்வது வேற. உடம்புக்காகவே வாழ்ந்து இறப்பவர்களும் இருக்கின்றார்கள், மிருகங்கள் போல. உடம்பையே மறந்து சுகப்பிரமம் போல ஆன்மாவுக்காகவே வாழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இந்த உடம்பை பற்றியே கவலைப்படுவது கிடையாது. அந்த இறை சிந்தனையிலேயே எந்த நேரமும் பட்டினத்தார் சொன்னது போல, எத்தொழில் செய்யினும் யாவரே ஆயினும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தை காதி விளையாடி கைவீசி நடந்தாலும் தாதி மன நீர்க்குடத்தே தான் என்பது போல, அந்த இறை சிந்தனையிலேயே அந்த சுழிமுனையிலேயே மனதை வைத்து வாழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். உட்கார்ந்து புலன்களை அடக்கி தியானம் செய்தால்தான் அந்த அருள் வரும் என்பதும் கிடையாது. எல்லோருமே உலகத்தில் அந்த தவத்துக்குரியவர்களாக இறைவன் படைப்பது கிடையாது. எல்லாம் இறைவனுடைய செயல்தான். மற்ற எல்லா பணிகளுக்கும் மனிதர்களை உருவாக்கி இருக்கிறார். லௌகீகத்தில் உடையவர்கள், குடும்பத்தில் உடையவர்கள் எப்படி உட்கார்ந்திருக்க முடியும்? எத்தொழில் செய்யணும், எந்த சூழ்நிலையிலும் எண்ணம் அந்த சுழிமுனையில் இறைவனோடு ஒரு ஞாபகம் இருந்து கொண்டிருக்க வேண்டும். ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் உட்கார்ந்து அந்த இறைவனை நினைக்க வேண்டும், மௌனம் சாதிக்க வேண்டும். இந்த மகாதேவ மாலையில் அருமையாக வள்ளற் பெருமான் சொல்றார் இல்லையா, வேதாந்த நிலையாகி சித்தாந்தத்தின் மெய்யாகி சமரசத்தின் வேகமாகி நாதாந்த வெளியாகி முத்தாந்தத்தின் நடுவாகி நவநிலைக்கும் நன்னாதாகி மூதாண்ட கூடியலாம் தாங்கி நின்ற முதலாகி மனாதீத முத்தியாகி வாதாண்ட சமய நெறிக்கு அமையாதென்று மௌன வியோமத்தினிடை வயங்கும் தேவை என்றார். இந்த வரியினுடைய கருத்து நாம் சிந்திப்போம். என்ன சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது? வாதாண்ட சமய நெறிக்கு அமையாதென்றுன்னு சொல்கிறார் வள்ளற் பெருமான். வாதம் பேசிக்கொண்டு உனது தெய்வம் பெரிசி, எனது தெய்வம் பெரிசி, உன் வழி பெரியது, என் வழி பெரியது, நான் செய்கிறதான் பெரியது, நீங்கள் செய்கிறதான் என்று வாதம் பேசிக்கொண்டு காலத்தை தள்ளும் இந்த சமய நெறிக்கு அது உண்மையான அருள் கிடையாது. மௌன வியோமத்தினிடை வழங்கும் தேவை. மனம் ஒடுங்கினால், புலன்களை அடக்கி அந்த உள்ளுணர்வோடு இறைவனை சிந்தித்தால் நீங்கள் இறைவனை உணரலாம் என்று வள்ளற் பெருமான் சொல்றார். அப்போ மௌனம் என்பது மௌனமாகவே வாய் மட்டும் பேசாதிருந்து விட்டால் மட்டும் போராது. வாய் மட்டும் பேசாதிருப்பது ஒரு பயிற்சி தான். அங்கே எண்ணங்களே உருவாகக்கூடாது. அதுதான் உண்மை.
இதை பத்திரிகிரியார் மெய்ஞான புலம்பல்ல சொல்கிறார் இல்லையா, அத்தன் இருப்பிடத்தை ஆராய்ந்து பார்த்து நீதான் செத்த பிணம் போல் திரிவது நீ காலம்னு ஆண்டவங்கிட்ட அழுகுறார். இடைக்காட்டு சித்தர் என்ன சொல்றார், அவித்த வித்து முளையாது தாண்டவ கோணே மனம் அற்றவர் கதி அடைவார் தாண்டவ கோணேன்னு சொல்றார். மனம் என்பதே செத்து போகணும், எண்ணங்கள் என்பதே அதில் தோன்றக்கூடாது, எண்ணம் மற்று இருக்கக்கூடியது. இதை தான் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் சொன்னது, சொல்லற சும்மா இரு. இது அனைத்தும் நாம் பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் பார்க்கக்கூடிய நாம் மற்ற ஆட்டத்திலும் பாட்டத்திலும் ஓட்டத்திலும் கூட்டத்திலும் நாட்டம் வைத்து என்ன பண்ணுறது? அதை நம்ம பெரியவங்க சொன்னதை படிக்கும்போது கற்க கசடற கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தர, கற்பதற்கு ஒரு அர்த்தம் வேணும், அதை கொஞ்சமாவது பின்பற்றக்கூடிய ஒரு முயற்சியை நம்ம எடுக்கணும். பக்தி நிலையிலேயே இருந்துறது கிடையாது. பக்தி நிலை என்பது வேண்டுதல் வேண்டி இறைவனை பிரார்த்தனை செய்யக்கூடிய நிலை. ஞான நிலை என்பது எதுவுமே வேண்டாத இறைவனோடு சேரக்கூடிய வழியை பின்பற்றுவது தான் ஞான நிலை. ஞான நிலையை கடைபிடித்தால்தான் நாம் பிறவி அறுத்து கொள்ள முடியும். மீண்டும் இந்த பூமியிலே இந்த சிற்றின்ப உலகத்திலே பிறந்து இந்த இன்னல்களை அனுபவிக்காமல் ஆனந்த பேருலகத்தை அடையலாம். அதற்கு நம் எண்ணங்களை சுத்தப்படுத்த வேண்டும். எந்த ஒரு ரூபத்திலும் வீண் பொழுது போக்கக்கூடாது, வீண் பேச்சு பேசக்கூடாது, வீண் எண்ணங்களை நினைக்கக்கூடாது. நல்லதையே நினைக்க வேண்டும், நல்லதையே பேச வேண்டும், நல்லதையே செய்ய வேண்டும். முடிந்த வரைக்கும் எந்த ஒரு ரூபத்திலும் சரி, எந்த உயிருக்கும் தீங்கு நாம் நினைக்கவும் கூடாது, பேசவும் கூடாது, செய்யவும் கூடாது அப்படின்ற ஒரு உறுதியை நாம் கடைபிடிக்க வேண்டும். எவ்வளோ பல பேரை பார்க்குறேன், அதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதெல்லாம் நம்ம வெளியே சொல்கிறதுக்கு இல்லை. இந்த யாரையும் திருத்தத்துக்கு நாம் ஆள் கிடையாதுன்ற ஒரு கருத்து உடையவன். காரணம் என்ன என்றால், எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டது. எப்படிப்பட்ட மகான்கள் எல்லாம் பற்றற்றவரும் புத்தர்களெல்லாம் தோன்றி அவர்களாலே முடியாது என்று விட்டுவிட்ட இந்த உலகத்தில் நாம் பேசி என்ன பண்ண போகிறோம்? நாம் முதல்ல சரியாக நடந்து நாம் அந்த இறைவனுக்கு குற்றம் இல்லாதவனா போகிறோமா என்பதை நாம் பார்த்தால் போதும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் நான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு வருது. இப்போது கூட சில அன்பர்களுடைய வற்புறுத்தலால் தான் இதை கூட எனக்கு தெரிந்ததை சொல்ல ஆரம்பித்தேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா மகான்களும் சித்தர்களும் அவர்களும் நினைத்திருந்தால் இன்றைக்கு இந்த உலகத்தில் 6000 பாடல் வள்ளற்பெருமான் எழுதியிருப்பாரா, 3000 பாடல் திருமூலர் எழுதியிருப்பாரா, இப்படியெல்லாம் திருவள்ளுவர் 1330 எழுதியிருப்பாரா. ஏதோ அவர்களுக்கு தெரிந்ததை அடுத்தவங்களுக்கும் வெளிப்படுத்தினாதாங்க நல்லது, இது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றதுனால தான் இதை கூட நான் சொல்ல ஆரம்பித்தேன். இதில் எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா, எல்லாமே இறைவனுடைய செயல் அப்படின்றதுல நான் ஒரு நம்பிக்கை உடையாள். காரணம் என்னென்னா, என்னுடைய வாழ்க்கையில் அதை முழுமையாக அனுபவித்து பார்த்துட்டேன். இறைவனுடைய நிர்ணயிக்கப்பட்டதுக்கு மேலே எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன் வாழ்க்கையில். ஒன்றும் நடக்கலை. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்குது. இப்படி இறைவனோடு இரண்டரை கலந்து அந்த தியான மார்க்கத்தில் உண்மை வழியில் போகும்போது நிறைய விஷயங்களே நம்ம உணர்த்துறாங்க. நம்ம முற்பிரிவை பற்றியும் நமக்கு நடக்க போகிற சில சூழ்நிலைகள் பற்றியும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை பற்றியும் அவங்க தியானத்திலையும் கனவுலையும் நனவுலையும் வெளிப்படுத்துகிறாங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ நம்ம மனம் சுத்தமாகணும், எண்ணம் ஒரே நிலையில் அந்த இறைவனோடு நிற்கணும். ஆகினால்தான் குப்பைகள் இல்லாத இடத்துல இறைவன் நம்ம எப்படி உட்கார்றோமோ அதை போல் நம்ம உள்ளம் சுத்தமாக இருந்தால்
இறைவன் நமக்குள்ளே வந்து உட்கார்ந்துருவார். அதுதான் முன்பு கூட நான் சொல்லியிருக்கேன். கள்ளம் இல்லாமல் வெள்ள உள்ளமாய் தெள்ள தெளிவோடு உள்ள ஒரு இதயத்தில் பள்ளத்தை நோக்கி பாய்ந்திடும் வெள்ளம் போல் உள்ளத்தில் இறைவன் அமர்ந்திடுவார் என்று சொல்லியிருக்கிறேன் முதல்ல கூட. அப்படி நம்மை தேடியே இறைவன் வருவார். இதற்கு காரணம் நம்முடைய எண்ணங்கள் தான். மற்றபடிக்கு நீங்கள் சிவகாஜர் சொல்கிறார் இல்லையா, ஓடி 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 உட்கலந்த ஜோதி என்றார். உள்ளத்தை சுத்தப்படுத்தாத, உள்ளம் ஒருமை நிலைப்படுத்தாத நீ எந்த மலையை சுற்றி என்ன பண்ணுறது, காட்டுக்கு ஓடி என்ன பண்ணுறது, எந்த கோவில் கட்டி என்ன பண்ணுறது, கும்பாபிஷேகம் பண்ணி என்ன பண்ணுறது, பூஜை புனஸ்காரம் அபிஷேக ஆராதனைகள் செய்து என்ன பண்ணுறது? உண்மை இறை அன்பு உள்ளத்தில் இல்லாமல் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்களும் வேஷமும் கோஷமும் ஆடலும் பாடலும் வானமும் வேடிக்கையும் மேளமும் தாளமும் கூத்தும் கொண்டாட்டம் எல்லாம் சிறு பிள்ளை விளையாட்டு அப்படி என்று சொல்லுவார் வள்ளற் பெருமான். அது உண்மை இறையருளை சென்று அடைய முடியாதுன்னு சொல்லுவார். உண்மை இறையருளை சேருவது என்று ஒன்று இருக்கிறது. ஆடுரு சித்திகள் 64 கற்றாலும் சரி, சித்து வேலைகள் வேற. இது யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். யார் வேண்டுமானாலும் மை தயார் பண்ணி வச்சுக்கின்னு எவ்வளோ மக்களை ஏமாற்றலாம், காட்டலாம். இதுகளெல்லாம் வேற. அதை பார்த்து தான் மக்கள் ஏமாந்து போகிறாங்க. இவர் கடவுள் அருள் பெற்றவர்கள் கிடையாது. இது எவ்வளோ மந்திரம் இருக்குது, தந்திரம் இருக்குது, ஏமாற்று வேலை இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ இதை வச்சு தான் எல்லோரும் வந்து கடவுளே நம்ம கைக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி காட்டி மக்களை ஏமாற்றி பல திசையில் பிழைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவர்கள் வந்து தண்டனை அனுபவிச்சே தேரணும். இது உண்மைக்கு உண்மையாக நாங்கள் பார்க்குறோம். கடவுள் அருள் என்பது அது வேற. இறைவனுடைய அருள் பெறுறதுன்றது அது தனியது. அந்த ஆன்ம லாபம் அதுதான் சொன்னார் வள்ளற் பெருமான். பெறுவதற்கரிய மனித திரகத்தை பெற்றுக்கொண்ட நாம் அறிந்து அடைய வேண்டிய ஆன்ம லாபத்தை காலமுள்ள போதே அறிந்து அடைய வேண்டும். ஆன்ம லாபம் பெறுவது அது வேறு. அது பிறவாத நிலை. இந்த அண்டத்திற்கே வராத பேரின்ப அண்டத்திற்கு செல்லக்கூடிய நிலைதான் அந்த இறையருளை பெறுவது. மற்றதெல்லாம் எவ்வளோ சித்தி வேலை காட்டலாம். ஆணையே பெண்ணாக்கக்கூடியவராக இருந்தாலும் அவர்களை அருள் பெற்றவர் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறார் வள்ளற் பெருமான். ஆகினால் நாம் முடிந்த வரைக்கும் நம்மிடம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய குப்பைகளை புறக்கணித்து ஒவ்வொரு நிமிடமும் சிந்தித்து நாம் மனிதனாக வாழ்கின்றோமா, தெய்வம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழியிலே நடக்கின்றோமா என்று நம்மை நாமே பார்த்து நடந்து ஆண்டவனுடைய அருளை பெற்று என்றென்றும் அழியாத பேரின்ப உலக அடைய வேண்டும் என்பதுதான் மனித பிறனுடைய பிறவெடுத்ததனுடைய ஒரு பலன் என்று நாம் நினைத்து வாழ வேண்டும் என்று உணர்வோம். நன்றி, வணக்கம்.